இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். அதில் வந்து என்னால் வந்து 35,000 ஒரு நாளைக்கு என்னால் சம்பாதிக்க முடியும். ஸோ இது என்னடா ராகுல் இது வந்து ஏதாவது எம்எல்எம் ஸ்கீமா இல்லை வந்து ஏதாவது ஸ்கேமா அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கிடையாது. நேர்மையான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறது தான். இது என்னன்றது சொல்கிறேன். ஆனால் என்னன்னா இது நினச்ச உடனே நான் கொம்பில் ஏற முடியாது. இதுக்கான ஒரு விதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டு வச்சேன். அண்ட் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தமாரி ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயுமே நான் இதை பற்றி யோசிச்சிருக்கேன். ஸோ இது என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் இருந்துச்சு. இந்த கோவிட் டைம்லாம் வந்து இருந்துச்சு. ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் இருந்துச்சு. எனக்கு பிஸ்னஸ்லையுமே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அண்ட் நிறைய பேருக்கு சேலரி கொடுக்க முடியல அப்படின்ற சிச்சுவேஷன்லையுமே நான் யாருமே ஃபயர் பண்ணல. நிறைய கம்பெனிஸ் அப்போ வந்து நிறைய பேர் ஃபயர் பண்ணாங்க. ஏன்னா என் கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட வந்து நிறைய வருஷம் என் கூட இருக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த சிச்சுவேஷனில் உடனே அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் கடன்லாம் வாங்கி சேலரிலாம் போட்டேன். பட் அதை வச்சு வாழ்க்கையை ஓடிட்டே இருக்க முடியாது. நம்ம எப்படியாவது சம்பாதிச்சு ஆகணும். ஸோ அப்படின்ற சிச்சுவேஷனில் அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து சைடில் வந்து நம்ம ஒரு கன்சல்டிங் பண்ணுவோம், ட்ரைனிங் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பட் இதை வந்து நம்ம ஒரே நாளில் பண்ணிட்டு எனக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்க நான் வந்து ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னா முடியாது. ஸோ இப்போ இதுக்கான ஒரு விதையை வந்து நான் போட்டு வச்சிருக்கணும். போட்டு வச்சாதான் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்லைனில் யூடியூப்ல சொல்லித்தரது அண்ட் ஆன்லைனில் வந்து தனியாக ப்ரைவேட்டாக வந்து கிளாஸஸ் எடுக்கிறது, அதேமாரி டிஃப்ரெண்ட் விஷயத்தை வந்து படித்து ஹேண்ட்ஸ் ஆன் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்போ இருக்கிற ஃப்ரீலான்சிங் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் ஒரு விஷயம் மட்டும் கிடையாது கைஸ். அதாவது நம்மள்ட்ட வந்து வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த கதவு வழியாட்டி மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு உள்ளார வரும். அதுவே வீட்டை சுற்றி ஒரு 4 பக்கம் கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 பக்கமும் உங்களுக்கு வாய்ப்பு வரதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து என்னோட பேக்ரவுண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மைனிங் இதெல்லாம் என்னோட பேக்ரவுண்ட். ஸோ அதில் வந்து ஒரு சில கோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து நான் படித்து சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணி அதில் வந்து நான் ஒரு சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பப்போ அந்த மாதிரி பண்ணுறதுலாம். என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் சொல்லலாம் எனக்கு வந்து அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து யாருமே நம்ப போகிறது கிடையாது. பட் யாராவது இன்னொருத்தங்க வந்து உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூவே வேறு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஆமேச்சுவர், எனக்கு வந்து நான் இப்போ தான் சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டில் ஹாபி மாரி பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் வந்து பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமேச்சுவராக பண்ணுறவங்களுக்கு யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து ஒரு பெயிண்டிங் நீங்கள் பண்ணுங்கள். பெயிண்டிங் பண்ணுங்கள், எவ்வளோ அழகாக வேணாலும் பண்ணுங்கள். ரவி வர்மாவோட அழகாக பண்ணுங்கள். ஆனால் அந்த பெயிண்டிங் வந்து யாருமே மதிச்சு இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கு, என் ஆஃபீஸில் நான் மாட்டுறேன், உனக்கு நான் ஒரு 5,000 ரூபா தரேன் இந்த பெயிண்டிங்க்கு, எனக்கு இதேமாரி இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களோட பொட்டன்ஷியலுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு மணி வேல்யூ இருக்குது. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வரைகிறவர் தான். ஆனால் என்னன்னா அதை வரைகிறத வந்து அந்த ஒரு கமோடிட்டியாக மாற்ற முடியல. அதை வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. வேற இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரைகிறப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. அது வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ 50 லட்ச ரூபாயோ, இன்னைக்கு 5 ரூபான்றது நாளைக்கு 50 லட்ச ரூபாய் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிற ஒரு திறமையை வந்து நம்ம வந்து சும்மா ஒரு ஆமேச்சுவராக ஒரு ஹாபியாக மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஒரு சின்ன அமௌண்ட்டாக அதை வச்சு பண்ணணும். அது வந்து மக்கள் வந்து அதை நம்பி அதுக்காக ஈவன் ஒரு ரூபாயாவது கொடுக்கணும். அப்போனா அந்த ₹1 கொடுத்துட்டாங்கன்னா அந்த உங்களோட டைமுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைச்சிடும். இன்னைக்கு அது கம்மியாக இருக்கலாம், பட் அந்த வேலையை திரும்ப நீங்கள் செய்யறப்ப அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கு ₹1 கொடுக்குறவங்க நாளைக்கு வந்து 10,000 ரூபா கொடுக்கும். ஸோ இதில் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிவில் அண்ட் ஆட்டோகேடு அண்ட் டிராஃப்டிங், GIS, மைனிங் இது ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் படித்தேன். அதுக்கான சர்டிஃபிகேஷன் வாங்கினேன். அந்த ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்குற கம்பெனிஸில் போயிட்டு பார்ட் டைமாக ட்ரைனர்ஸாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் வந்து டெக் கம்பெனி ரன் பண்ணுறேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இதில் வந்து ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், IoTயாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நான் யார்கிட்டயோ அந்த வேலையை மட்டும் கொடுத்து பண்ணாமல் இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் நானும் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர் வந்து அவர் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கேட்கறதுக்கான ஊதியம் கேட்குறாரு. எனக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி நான் வேலை செஞ்சுட்டு என் சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் வந்து உனக்கு கொடுக்க முடியாது, நீ அதை பண்ணுறதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேச்சுரலாக அந்த கோவம் வரும். ஏன் அப்படின்னா அந்த உழைப்பு வந்து அந்த தைரியத்தை கொடுக்கும், அந்த கோவம் வரதுக்கான தைரியத்தை கொடுக்கும். ஸோ அந்த உழைப்பை நீங்கள் போடலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்களே உங்களை மதிக்க மாட்டீங்க. அந்த மரியாதை அந்த கோவம்லாம் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உழைப்பை நான் போட்டிருக்கிறேன், அது வந்து என்னோடது அப்படின்றது, அந்த பணம் என்னோடது, நீ எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் அதை எடுத்துப்பேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஸ்கில் செட் எல்லாத்தையும் வந்து நம்ம சும்மா வந்து பாடத்தில் வந்து புக்கில் படிக்கிற மாதிரி படிக்காமல் அதை இறங்கி அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறங்கி அந்த வேலையை செய்கிறது. ஸோ இப்போ இது 2வது ஃபேஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ப்ராப்பராக ஒரு அக்ரெடிட்டேஷன் இருக்கும். இப்போ நான் படிச்சுன்றது வந்து நான் சொல்லலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், நான் வந்து பெரிய புலிப்பா, நான் சிங்கம்பா அப்படின்னு 1000 சொல்லலாம். ஆனால் நான் படித்ததை வந்து இன்னொருத்தவங்க வந்து சர்டிஃபை பண்ணுறாங்க. இங்கே பாருங்க வந்து படிச்சிருக்கிறான், இவன் வந்து ஆட்டோடெஸ்கில் வந்து ஆட்டோகேட் வந்து சர்டிஃபை பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்
ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் பேசவே தேவையில்லை. என் சர்டிஃபிகேட்டை காட்டினா போதும், அதில் நீ படிச்சுக்கோ நான் என்ன பண்ணியிருக்கேன்றது. அதை நீ படிச்சுட்டா உனக்கு தெரியும் நான் என்னோட ஸ்கில் செட் என்னோட தகுதி என்ன திறமைன்றது உனக்கு அது சொல்லும். நான் சொல்ல தேவையில்லை ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து நம்மளை நம்பி நம்மளோட ஸ்கில்லுக்கு யாரோ ஒருத்தங்க ₹1 கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ஆமேச்சோர்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாறுவோம். ஸோ இப்போ இந்த 2 விஷயத்தையும் வந்து நான் வெவ்வேறு ஃபீல்டில் வெவ்வேறு சாஃப்ட்வேர் வெவ்வேறு ஸ்கில் செட்டுக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும், அப்படின்ற எல்லா விஷயமும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷனில் எனக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கம்பெனிஸ்க்கு வந்து என்னோட ஸ்கில் செட் என்னோட ரெஸ்யூமேஸ் நான் அமுச்சு விட்டுட்டு இங்கே பாருங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் வந்து ஆட்டோகேட்ல வந்து ஆட்டோகேட் ட்ரைனிங் பண்ண முடியும், சிவில் 3D பண்ண முடியும், ரெவிட் பண்ண முடியும், இன்வென்டர் பண்ண முடியும், வால்ட் பண்ண முடியும், க்ளூ 360 பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே எத்தனை நாள் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமான சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோட ரெஸ்யூமேல இருக்கு. இதை நீங்க பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக ஒரு ட்ரைனிங் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நான் ஆஃபர் பிரைஸ்ல நான் பண்ணித்தரேன். என்னோட ட்ரைனிங் என்னோட குவாலிட்டி நல்லா இருக்கு, கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னோட ட்ரைனிங் மெட்டீரியல் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு நீங்க ஃபர்தரா ட்ரைனிங் கொடுங்க இப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சிவில் அண்ட் மைனிங் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ரெக்யர்மெண்ட் இருக்கும். ட்ரெடிஷனல் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சில் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கால் பண்ணி கேட்கறது, உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் ரெக்யர்மெண்ட் இருக்கா, நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ட்ரைனிங் நம்ம எடுத்து பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. வி பிகம் ஸ்பெஷலைஸ்ட். அந்த ஃபீல்டுக்குள்ளார அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார நம்மளோட பேர் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் வந்து நான் இப்போ பாப்பா நியூ கினி போகிறேன். அங்கே இருக்கிற ஒரு மைனிங் கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய மைனிங் கம்பெனிக்கு நம்ம தான் ஒரு கம்ப்ளீட் கன்சல்டிங் அண்ட் ட்ரைனிங் பண்ணுறோம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணாலுமே நம்மளை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம அதை தேடி போகலாம். அது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்கள்ட்ட போய் நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னோட ரெஸ்யூமே இதுதான், எனக்கு இந்த திறமை இருக்குது, எனக்கு நீங்கள் வேலை கொடுங்க, நான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஒன்று கொடுக்கணும். அண்ட் செகண்ட் வந்து நம்மளுக்கான ஒரு மார்க்கெட்டிங் நம்ம கிரியேட் பண்ணணும். மார்க்கெட்டிங்கிறது வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட லிங்க்டின்ல வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் ஹெட்ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை லிங்க்டின்ல வந்து ரெகுலராக இந்த நீங்கள் பண்ணுற ட்ரைனிங் பண்ணுறன்ற விஷயத்தில் வந்து அப்டேட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு டெக்னிக்கல் அப்டேட் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை பற்றி அப்போ தான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிவில் 3D ஒரு ஆட்டோகேட் ட்ரைனிங் நீங்கள் கொடுக்கணும், இதில் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரணுன்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடாக ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறதோ, ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கறதோ, ஒரு பிளாக் எழுதுறதோ ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா அந்த ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறவங்க அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வளர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிடுவாங்க. அடுத்தது அவங்க கிட்ட ஜூனியர் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராவது வேணும் அப்படின்றப்ப உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது மூலியமாக உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும், ஒரு மூலியமாக ஒரு ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். நம்மளை செல் பண்ண நம்மளுக்கு தெரியணும், நம்மளை மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும். இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஏரியாவில் நம்ம சூப்பராக இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி நல்லா தெரியுது, சொல்லித்தர தெரியுது, எல்லாமே இருந்துட்டு நம்மளை நம்ம விற்க தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வராது. ஸோ இப்போ அந்த விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும். அதில் நம்ம ஒரு விஷயத்தில் லேக் ஆகிட்டு நம்ம வந்து நம்மளை குறை சொல்கிறது, உலகத்தை குறை சொல்கிறதுலாம் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிற இதே உலகத்தில் தான் ஒருத்தன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான், ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் காசே இல்லாமல். ஸோ அதனால் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு அவனை தேடி வருது, வாய்ப்பை தேடி அவன் ஓடுறான். இன்னொருத்தன் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால வந்து அவனுக்கு வர வாய்ப்பையும் அவனை யூஸ் பண்ண தெரியல, இல்லை வாய்ப்பே அவனுக்கு வராமல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம நடுவில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்கிறவன் என்ன பண்ணுறானோ அதை நம்ம வந்து டபுளாக பண்ண ட்ரை பண்ணணும். அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா, வர வாய்ப்போட வேல்யூ தெரியாமல் அதை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது. இன்றைக்கும் என் கம்பெனியில் வந்து ஒருத்தங்க வந்து ராகுல் எனக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், என் கம்பெனிக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக யாராவது வரப்ப என் ஆஃபீஸில் யாராவது ஒருத்தங்க அதை உதாசீனப்படுத்தி அந்த ப்ராஜெக்ட் போச்சு, இல்லை அதை வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல, அது சீரியஸாக அந்த கஸ்டமர் கிட்ட பேசலை அப்படின்னா அவங்களை ஸ்ட்ரைட்டாகவே நான் ஃபயர் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்கள் லைஃபே மாற்றும், நம்ம கம்பெனியில் இருக்கிற எத்தனையோ பேரோட லைஃபை மாற்றும். அதில் வந்து அவங்களுக்கு ஸ்கில் கிடைக்கும், அதில் வந்து அவங்களுக்கு சேலரி எத்தனையோ மாதம் சேலரி கிடைச்சிருக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து கோல்டை விட விலை மதிப்பு இல்லாத கைஸ். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து உங்களோட வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு வர ஒரு சேல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தங்கத்தை விட பிளாட்டினமை விட வைரத்தை விட அதிகமானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி தங்கத்தோட 1 கிலோ விலை வந்து லட்சே வந்து ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா எவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 லட்ச ரூபா வச்சுக்கோங்க ஒரு கிலோட தங்கம் வேலை. எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஒரு லோகோ தான் ரோல் பண்ணணும், எனக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 5000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு ஒரு லோகோ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அந்த லோகோ நல்லா பண்ணி கொடுத்து அந்த கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக போயிடுவாங்க. நாளைக்கு அதே கஸ்டமர் வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கூட்டிகிட்டு வந்து கொடுப்பாங்க. ராகுல் இந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் பண்ணணுமோ அதை நீ பண்ணி கொடு அப்படின்வாங்க. இப்போ அதோட எஸ்டிமேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா $1 million இருக்கும். நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா இருக்கும். ஸோ இப்போ தங்கத்தோட வேலை வந்து 5 கோடி ரூபா டக்குன்னு ஆக போகிறது கிடையாது. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 கோடி ரூபா ஒருத்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு போய் நிற்குது. ஸோ அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இட்ஸ் மச் பிகர் தன் கோல்ட். அதுமாரி இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீரியஸாக எடுத்து டெலிவர் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி வந்து என்கிட்டக்கே வந்து கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க. நான் போய் இன்னொருத்தங்களுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த ட்ரைனிங் கம்பெனிஸ்லாம் எனக்கு கால் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறப்ப நான் பெரிய இவனாயிட்டேன், அவனாயிட்டேன், என் தலையில் இப்போ ஒரு கிரீடம் இருக்குது, எனக்கு தலக்கணம் வந்துருச்சு, நான் உங்கள் வேலையெல்லாம் எடுத்து செய்ய முடியாது, எனக்கு அதில் காசு கம்மி அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. இப்போவும் அவங்களுக்கு நான் என்ன பட்ஜெட்டில் முன்னாடி பண்ணி கொடுத்தனோ அதே பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு என்னை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரியாது, நான் இத்தனை கம்பெனிஸ் ரன் பண்ணுறேன், இதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு AI ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, IoT ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அண்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவ்வளோ விஷயத்தை எனக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாத்தையும் எனக்கு திரும்ப படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். அதுக்கு காசும் பே பண்ணுறாங்க. அந்த காசு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நாளைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கை கொடுக்கும். ஸோ தட் இஸ் திங் கைஸ். ஒரே நாளில் வந்து யாரும் கொம்பு ஏறிட முடியாது. பட் இந்த மாதிரி வர ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் கடவுளாக பாருங்கள். ஸோ நான் அது வந்து உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரு விஷயம். ஓகே, வில் catch up again in another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். Cheers.